கனவாராஜ மன்னா ஏ மன்னவா நான் தானா மலடானே மலடானே மன்னா நாட்டில் வேறு மலடு இல்லையா இல்லையா என் கையால வளர்த்த பிராணிகள் அனைத்துமே மலடாகி விட்டதே மன்னா மலடா போச்சே மன்னா நான் வாசலில் வளர்த்தவை அதாவது காராம்பசு ஒன்று வாங்கி வளர்த்தேன் அதுவும் மலடாச்சு அதுவும் மலடாச்சு சரி என் வீட்டை சுற்றி ஓடி வருவான் வெள்ள பூனை மலடாச்சு அந்த பூனை கூட மலடா போச்சு குப்பையிலே கிண்டி மேயும் அந்த குப்பை கோழி குறுங்கோடி மலடாச்சு சரி மன்னா வளர்த்த பிராணி தான் மலடே என்று நினைத்தேனே ஆனா நான் வச்ச மரங்கள் எல்லாம் மலடாகி விட்டது வச்சே மன்னா வாசல்ல வச்ச மரம் அன்னி மரம் பூக்கல வாழை மரம் பூக்கறிய ஆமையோ தெருவுல வச்ச மரம் தென்னை மரம் காய்க்கிற தென்னை மரம் ஒரு கோலை கூட வரலையே மன்னா முற்றத்துல வச்ச மரம் முருங்கை மரம் பூக்கலைய அந்த முருங்கை மரம் பூக்கலையே சுவாமி ராஜமன்னா ஏ மன்னவா எல்லாரும் படிக்கிறீங்க ஐயா மன்னவா என் கனவா ராஜமன்னா ஏ மன்னவா என்ன பாவங்களை நாம செய்தோம் தெரியலையே சுவாமி பாலவத்தி சண்டாடி ஆமம்மோ கத்தரிக்க தோட்ட தீர கத்தரிக்க தோட்ட கத்தரிக்காய் தோட்டத்துல காய் பறிக்க பிள்ளை இல்ல பூசணிக்காய் தோட்டத்துல வெள்ளரிக்காய் தோட்டத்துல விளையாட பிள்ளை இல்ல அதனால இலையிலேயே சாதம் போட்டா எடுத்து முன்ன முதல்ல இல்ல கும்பாவில் சாதம் போட்டா கூட முன்ன பிள்ளை இல்லை என் கணவா ராஜமன்னா நான் கறிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்த ஒரு குழந்தை இல்லை என்று அவன் மன வருத்தங்களை கொண்டு ஏற்றி புலம்பி அவ என்ன சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா என் கணவா ராஜமன்னா இதுநாள் வரைக்கும் ஒரு பாவம் ஒரு அநியாயம் செஞ்சது கிடையாது ஏன் இதுவரைக்கும் ஒரு பிள்ளை இல்ல என் மன்னவா மனவாளா இருந்த வீட்டு காலம்
மார்கழி எட்டி பூஜை செய்ய நாம் மதலையில்லா மாவாதி கொழுந்து ஒரு பார்த்து குற்றாலம் பெருவாதி கொழுந்து எட்டி பூஜை செய்ய குழந்தை இல்லா குடும்பாதி இந்த பாவங்களை நாம செய்யணும் தெரியலையே பொன்னா தானே படிச்சோம் ஒரே நாளைய படிச்சோம் ஒரே நாளைய திருமணத்தை முடிச்சோம் சரி ஆனா ஒன்னா படிச்சு ஒன்னா முடிச்ச எங்களுக்கு அம்மா அவ 7-8 வச்சிருக்காள அம்மா 7-8 பட்டிருக்கா வயத்துல ஒரு புழுப்பூச்சி இல்லையே அவ புருஷன் உழைப்பாளியா இருந்திருப்பா போலுக்கு நல்லா பெற்றிருக்கா ஒன்னாவே வளர்ந்தோம் ஒன்னாவே முடிச்சோம் அது என்னம்மா ஒன்னாவே வளர்ந்தீங்க ஒன்னா குடிச்சீங்க குடிக்கலையா ஒன்னாவே வளர்ந்தோம் ஒன்னாவே முடிச்சோம்னா சரி 1ஆம் கிளாஸ்ல இருந்து நாங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒன்னாவே படிச்சோம் உங்க பிளஸ் 2 வரைக்கும் ஆமா பிளஸ் 2 மட்டுமா படிச்சோம் நீ பிகேவே படிச்சிருக்கீங்களா ஆனா என்ன ஒன்னாவே படிச்சு ஒரே நாளையில ஒன்னாவே முடிச்சோம் என்னத்த முடிச்சீங்க என்னத்த படிச்சீங்க என்னத்த படிச்சீங்க என்னத்த முடிச்சீங்க என்னத்த முடிச்சீங்க ஒரே பள்ளிக்கூடத்துல ஒண்ணா படிச்சோம் சரி ஒரே நாளையில திருமணத்தை முடிச்சோம் ஏமா ஒரே நாளையில திருமணத்தை முடிச்சீங்கன்னு சொன்னா ஒரு புருஷனுக்கா 2 பேரும் வாங்கப்பட்டீங்க அட கூறு கட்ட புள்ள என்னக்கா ஒரு புருஷனுக்கு 2 பேரை கட்ட முடியுமா வரவே எப்படிமா அட கூறு கட்ட புள்ள ஒரே நாளையில முடிச்சோம்னு சொல்றீங்க அதான் கேட்டேன் அதெல்லாம் இல்லன்னே ஒரே நாளையில முடிச்சோம்னா சரி ஒன்னாவே படிச்சோம் ஒன்னாவே முடிச்சோம்னா திருமணத்தை அவளுக்கு மேல திருமண்டபத்துல கல்யாணம் இந்த மண்டபத்துல ஆமா எனக்கு கீழே திருமண்டபத்துல கல்யாணம் கீழே செங்கோட்டை கூடு கட்ட வர நான் இங்கேயே கேட்க நீ இங்க வர கீழே செங்கோட்டை மண்டபத்துல சொல்ல வந்தேன் செங்கோட்டை மண்டபத்துல வரவே கையிலே எங்கேயோ போறீங்க இது மேல செங்கோட்டை மண்டபம் ஒன்னா படிச்சு ஒன்னா முடிச்சோம் அவளுக்கு மேல திருமண்டபம் எனக்கு கீழே திருமண்டபம் சரி ஒரே நாளையில திருமணத்தை முடிச்சுட்டோம் அவ வச்சிருக்கா என்ன 7-8 பிள்ளை 7-8 பிள்ளை வச்சிருக்கா வருஷத்துக்கு ஒண்ணு பெற்றிருக்கா வருஷத்துக்கு ஒண்ணு பெற்றிருக்கா வச்சிருக்கா 7-8 வச்சிருக்காளே எனக்கு ஒரு பிள்ளை ஊட்டி இல்லையே மன்னா புரிஞ்சு நோஞ்சவேலா இருப்பாரு ஒரு புழுவும் இல்ல ஒரு பூச்சியும் இல்லையே ஆமா அப்படின்னா சரி அதான் பார்த்தா என்னய்யா ஏண்டி அம்மா ஓ சிவகாமி ஆச்சி எனக்கு ஒரு மகனை தேடி கொடு அம்மா சிவகாமி ஆச்சி என்ன முல்லை இல்லன்னு புலம்பி தொலைக்காத புலம்பாத நாள ஒரு காலத்திலே கணவாராட்டம் வந்தா மன்னவா ஆண்டு மடிந்து மரலோகம் சேரும் காலம் மடிந்து சிவலோகம் சேரும் காலத்தில் ராமனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்தனப்ப ஒரு பிள்ளை இல்லையே மன்னா ஒரு குழந்தை இல்லையே சுவாமி மனவருத்தங்களை கொண்டு ஆமையோ என்ன சொல்லுகிறா தெரியுமா என்னம்மா சொல்ற சோக்காலே செத்தாலும் படக்காலே அது என்னன்னு அப்படி சொல்றாங்க சமவெடுப்பான் முன்னால சரி சாத்தி கதவடைச்சிருவான் முன்னால அதனால நாம இருவேர்களுக்கு பிள்ளை இல்லை என்று மன வருத்தங்களை கொண்டு ஆமையோ இருவேர்களும் பார்த்தார்கள் என்ன சிவகாமி ஆட்சி என்ன பிள்ளை இல்லைன்னு புலம்ப வேண்டாம் வீடார வீட்டுல இருந்து புலம்பிக்கிட்டு இருக்காத தான தர்மங்களை செய்து தர்மத்தின் மகிமையால் நமக்கு ஒரு குழந்தை கிடைச்சாரு ஒரு குழந்தை வரத்தை வாங்கலாம் இல்லையா மனதிலே சரி அப்படி சிவகாமி ஆட்சியும் சோமசுந்தரப்பட்டர் மக ஆமையோ ஆரிய நாடகில ஆமண்ணே ஏது செய்கிறார் தெரியுமா என்ன சுவாமி
பிள்ளை இல்லையே, 40 வயதாச்சு நாளையாக பிள்ளை இல்லையே, 50 வயதாகியும் ஆணும் இல்ல பெண்ணும் இல்லையே, பட்டம் தப்புனா நஷ்டம். கண்கெட்ட பின்னால் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனமும் கிடையாது. காற்று அடிக்கும் போதே தூக்கிக் கொள்ள வேண்டும். காற்றெல்லாம் அடிச்சு முடிச்ச பிறகு தூக்குனா சண்டு சவதியும் சேர்ந்து தானே விடுவோம். அதனால என் கனவாராஜம்னா எது எது எந்தெந்த வயசுல கிடைக்கணுமோ அதாவது அந்தந்த வயசுல கட்டாயமா கிடைச்சாக வேண்டும். எது எது எந்தெந்த வயசுல கிடைக்கணும், எது எதையா எந்தெந்த வயசுல கிடைக்கணும், அந்தந்த வயசு எது எது கிடைக்கணும் நம்ம படிக்கிற வயசுல படிக்கணும். சரி, கல்யாணம் முடிக்க வயசுல கல்யாணம் முடிக்கணும். வேலை செய்ய வயசுல வேலை செய்யணும். ஆமா, அதாவது ஓரெட்டில் வளர்க்காத வளர்ப்பு, ஓரட்டி வளர்க்காத வளர்ச்சி, ஈரெட்டில் கற்காத கல்வி, கற்காத கல்வி, மூவெட்டில் முடியாத மனம், அம்மா நாலெட்டில் பிறக்காத குழந்தை, வராத குழந்தை, ஐயெட்டில் சேர்க்காத அறம்பொருள், அகம்பொருள், ஆறெட்டில் காணாத சம்பந்தம், சரி, ஏழெட்டில் போகாத ஏகஸ்தலம், புண்ணியஸ்தலம், 8 64ல மாடாத உயிர் பூமியில இருந்து ஒரு பிரயோசனம் இல்லைன்னு அந்த காலம் சொல்லியிருக்காங்க. அம்மா பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாங்க? என்னங்க ஓரெட்டில் வளர்க்காத வளர்ப்பு என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு 8 வயசு, ஓரெட்டுனா 8 வயசு ஆயிரும். 8 வயசுக்குள்ள இந்த பிள்ளை படிக்கும், இந்த பிள்ளை வளரும், இந்த பிள்ளை வளராதுன்னு தெரியுமா? ஆமா பார்த்தாலே கணிச்சுலாம் அதுதான் ஓரெட்டில் வளர்க்க வளர்க்காத வளர்ப்பு. வளர்ப்பு ஈரெட்டில் கற்காத கல்வி என்றால் ஈரெட்டுனா 16 வயசு. 16 வயசுக்குள்ள இந்த புள்ள படிக்கும் இல்லைன்னா படிக்காதுன்னு தெரிஞ்சிருமா? தெரிஞ்சிருமா? ஏன் போனா 16 வயசுல 10ஆம் கிளாஸ் அந்த பொண்ணு +2 முடிச்சிடும். ஆமா அப்ப முடிஞ்சா இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? இது அழகா எழுதும் படிக்கும் படிக்காது சரி அப்படின்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, பார்த்தாலே கணிச்சிடல. பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இவன் படிப்பான் படிக்க மாட்டான். அதான் ஈரெட்டில் கற்காத கல்வி, கல்வி மூவெட்டில் முடியாத மனம். ஆமா மூவெட்டில் முடியாத மனம்னா என்ன? ஏமா மூவட்டில் முடியாத மனம்னு சொன்னா திருமணம். திருமணம். ஆமா, மூவெட்டு எத்தனை வயசு? மூவட்டு 24 வயசுல 24 வயசுக்குள்ள ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கல்யாணத்தை முடிச்சிடும். ஒரு 24 25களை முடிச்சிடணும் பாத்துக்கோ. இல்லன்னு வச்சுக்கோ, ஏப்பா படத்துக்காரர மாதிரி பின்னிலே படுத்து வெம்பி போயிருவாங்க. அதை ஏன் கேட்க? 35 வயசு 40 வயசு ஆயிரும் பாத்துக்கோ கல்யாணம் முடியறதுக்கு. சரி, ஒரு பெண்ணு வீட்டுல போய் பெண்ணை கேட்டோம்னு சொன்னா இவன் கல்யாணம் ஆயிட்டானா 30 வயசு ஆச்சு, இவனுக்கு நம்ம குழந்தைய கட்டி கொடுத்தா ஒழுங்கா வச்சு வாழ்க்கை செய்வானா? யார் முதல் பொண்ணு கொடுப்பா? அதுக்கு தானே பெற்றோர்கள் சந்தேகப்பட்டு பெண் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அதான் மூவெட்டில் முடியாத மனம், மனமும் நாலெட்டில் பிறக்காத குழந்தை. ஆமா 4 32 பிறக்காத குழந்தையும் ஒரு புள்ள குட்டியை பெத்து எடுத்துறோம். சரி பெத்து எடுக்கலன்னு வை, பக்கத்துல உள்ளவா என்ன சொல்லுவா? என்ன சொல்லுவா? ஏட்டியா சிப்பம்மா, ஓ உன் மருமா வந்து எத்தனை 2 வருஷம் ஆகுதடி, வயிற்றுல ஒரு புடுப்புச்சு இல்லையே, இது வரைக்கும் ஒரு குழந்தை இல்ல, ஏன் எடுக்க வேண்டிய கற்பாய் மருமவா, அவளை பாரு ராசாத்தி. போன வருஷம் கல்யாணம் முடிஞ்சா இந்த வருஷத்துல ஏப்பா ஆணும் பெண்ணு சேர்த்து பெத்து எடுத்துட்டாளே. அடிச்சது பாரு பம்பர் லாட்டரி மாதிரி டபுளுக்கு அடிச்சுட்டா. ஒரே சூழ்ல டபுள் அடிச்சிருக்கா. 2 பிள்ளை ஆமா அப்படின்னு சொல்லுவா. சரிதான? பக்கத்து வீட்டுக்காரி அவ சும்மா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி வாயில வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாளா? அவ இருக்க இடத்த காட்டணும்ல. ஆமா, அதனால என்ன? நாலெட்டில் பிறக்காத குழந்தை, குழந்தையும் ஐயெட்டில் சேர்க்காத அறம்பொருள். அகம்பொருள் என்றால் என்னம்மா? ஐயெட்டில் சேர்க்காத அறம்பொருள்னா சரி 5 8 எத்தனை? 8 40 வயசுக்குள்ள, அதாவது பொருளும் பொருள் எல்லாம் ஆமா என்ன செய்யணும்? பொன்பொருள்